அதே மாதிரி இந்த உதுகியா பிராணிகளில் இந்த கொம்பு உடைஞ்சது, பல்லு இது காது அருந்து போனது, இந்த மாதிரி பிராணிகளை வந்து உதுகியா கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது? அந்த குறையுள்ள இந்த பிராணிகளை உதுகியா கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா? இதில் கொம்பு உடைந்தது கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. காது அருந்தது அதுக்கு ஒரு தனி ரூல் இருக்குது. அதே போல் பல்லு உடைந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சில பற்கள் உடைந்திருக்குதுன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. அதிகமான பற்கள் உடைந்திருந்தாலோ அல்லது பல்லு அறவே இல்லைன்றாலோ அது கூடாது, குறைபாடு உள்ளதாயிருதுல. நம்ம ஏற்கனவே சொன்னோம், இறைவனுக்கு அர்ப்பணிக்கிற அந்த பிராணி குறைபாடு அற்றதாக இருக்கணும்னு சொன்னோம் அல்லவா. இப்போ வந்து பல்லெல்லாம் இல்லைண்டா ஒரு பல்லு 2 பல்லு ஒரு கம்மியான பல்லு போச்சு, அதிகமான பற்கள் இருக்குது, அப்போ தானம் கொடுக்கலாம், பற்கள் சப்ஜெக்ட் முடிஞ்சு. அடுத்து கொம்புண்டு வருவோம். இந்த பல்லுலையே ஒரு பல்லு 2 பல்லு போனாலும் பரவாயில்லைங்கிறது சொன்னால் அதெல்லாம் உண்ணுவதற்கு பயன்படுத்துகிற பொருள் அல்ல. அதனால தான் சில பொருள் பல்லுக்கு விழுந்தாலும் பரவாயில்லைங்கிறது. அதிகமான பற்கள் விழுந்தா கூடாதுக்காக தான் அது குறைபாடு உள்ளதாக இருக்குது பார்க்கறதுக்கு. அதனால கொம்பு அப்படி தானே, கொம்பு உடைஞ்சா பரவாயில்லைன்னு சொல்ல காரணம் அது உண்ணப்படுகின்ற பொருள் இல்லை இல்லவா. அதனால பிரச்சனை இல்லை. பாதி கொம்பு அரை கொம்பு முழு கொம்பே உடைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கிறோங்க, பிரச்சனை இல்லை. சரி, ஒரு மாட்டுக்கு கொம்பே இல்லை, சில மாடுகளுக்கு மகிழ மாடுன்னு சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் கொம்பே முளைக்காது, அந்த மாதிரி பிரச்சனை இல்லை, தரமாக கொடுக்கலாம். இல்லை சாதாரண மாடு தான் கொம்பே முளைக்கல, தலைமை கொடுக்கலாம். அல்லது கொம்பு முளைச்சிருந்துச்சு உடைஞ்சு போச்சு, முழு கொம்பே உடைஞ்சி, பிரச்சனை இல்லை, கொடுக்கலாம். ஏன், அது உண்ணப்படுவதற்கு உரிய பொருள் அல்ல, அதனால எந்த குறையும் இல்லை, அந்த மாமிசத்தில் குறை வராது. அதே நேரத்தில் முழு கொம்பும் உடைஞ்சிச்சுன்னு வச்சுக்கிறேங்க, அந்த தலையினுடைய அடிப்பகுதியோடு சேர்ந்து வந்துருச்சு, இந்த மூளை பகுதின்னு சொல்லுவாங்க, அந்த சதையும் சேர்ந்து வந்துட்டா இப்போ கூடாது. ஏன், கொம்பு தானே, கொம்போட அந்த மாமிச பகுதியும் சேர்ந்து வந்துருச்சு, இப்போ மாமிசத்தில் குறைபாடு, அது கூடாது. அதான் இது வந்து அசல் பொது விதி என்னன்னா, மாமிசத்தில் குறைபாடு இல்லாம இருந்தா அந்த இது பிரச்சனை இல்லை. மாமிசத்தில் குறைபாட்டை ஏற்படுத்தி விடும் சொன்னா அது கூட. இப்போ கொம்பு பிரச்சனை அப்படிதான், இப்போ அது முழு கொம்பா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா அதை நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த அடிப்பகுதியோட சேர்ந்துக்கிட்டு வரும் சில கட்டங்கள்ல, இப்போ அந்த பிறகு கூடாது. ஏன், மாமிசம் குறைந்து விட்டது. காது அருந்தன்னு வச்சுக்கிடுவோம், காது அருந்தது அப்படின்னு ஒன்று இருக்குது, காது கிழிந்து போனதுன்னு ஒன்று இருக்குது, காதிலே துவாரமிடுதல் அப்படின்னு ஒன்று இருக்குது. துவாரமிட்டா அதனால பிரச்சனை இல்லை, காது வந்து கிழிஞ்சு போயிருக்கு அதனால பிரச்சனை இல்லையே. ஏன், மாமிசம் குறைய வேண்டியது. ஆனால் காது பகுதி துண்டிக்கப்பட்டுன்னு வச்சுக்கிறேங்க, இப்போ கூடாது. ஏன், மாமிசம் குறைஞ்சிருச்சு. இதில் ஷாஃபி மாம் சொல்கிறாங்க, காது கொஞ்சம் துண்டிக்கப்பட்டாலும் கூடாது தான். ஹனஃபி மாம் சொல்கிறாங்க 3இல் 1 பகுதிக்குள்ளே துண்டிக்கப்பட்ட பிரச்சனை இல்லை, 3இல் 1 விட அதிகமாக துண்டிக்கப்பட்டிருந்தால் கூடாது. ஏன்னா இந்த காதில் 3இல் 1 பகுதிங்கிறது சின்ன அளவு, அதை கணக்கில் எடுக்க வேணாங்கிறாங்க. 3இல் 1 பகுதி அளவுக்கு துண்டிக்கப்பட்ட கணக்கில் எடுக்கணும் கூடாது. இதுதான் அப்போ காது விஷயத்தில். ஏன், அது வந்து உண்ணப்படுகின்ற பொருள், அதனால மாமிசத்தில் குறைபாடும் வந்து விடக்கூடாது, அதனால அந்த சட்டம் சரிதானா. 3இல் 1 பகுதி 3இல் 1 பகுதிக்கு மேலேங்கிறது. ஆனால் ஷாஃபி மாம்கிட்ட கொஞ்சம் இருந்தாலும் துண்டிக்கப்பட்டாலும் கூடாது, குறைஞ்சிருச்சுல, அவ்வளோ கூடாது தான்.